நெட்டவள்ளி சின்ன பொண்ணு எங்க இருக்கிறீங்க? அம்மா அவங்க ரெண்டு பேரும் கீழே இல்லைன்னு நினைக்கிறேன், மேலே தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க ப்ளே ரூம் எல்லாம் மேலே தான் இருக்கு. நான் போய் கூட்டிட்டு வரட்டா? இல்லை மக்களே, அடுத்தவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளாடி எல்லாம் போகக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே நிற்போம். அம்மா ஆனால் நெட்டவள்ளி சின்ன பொண்ணுக்கு வீட்டுக்கு நான் நிறைய டைம் வந்திருக்கேன். அவங்க அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மா இருக்க டைம் வந்தால் ஓகே தான். இப்போ தான் அவங்க அம்மா இல்லை அதனால நீ இங்கேயே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் வரட்டு. நெட்டவள்ளி, நான் வரைஞ்சிருக்க டிராயிங் எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்குது சின்ன பொண்ணு. எதை பார்த்து நீ வரைஞ்ச இது? நம்ம டிராயிங் புக் இருக்குல்ல, அதில் எது ஈஸியான பிக்சர்னு பார்த்தேன். இதுதான் எனக்கு ஈஸியாக தோணுச்சு, அதனால நான் இதை வரைஞ்சேன். உனக்கு டிராயிங்கை பார்க்கட்டுனா நான் ஒரு கேர்ள் வரைஞ்சிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது நெட்டவள்ளி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்படியெல்லாம் பெரியவங்களால தான் வரைய முடியும்னு நினச்சேன். பார்த்தா நீ அழகாக வரைஞ்சிருக்க. இது எப்படி வரையணும்னு எனக்கு சொல்லி தருவியா? சரி சின்ன பொண்ணு, இது வரைய ரொம்ப ஈஸி தான். நான் ஏதாவது பிக்சர் வரைஞ்சேன்னா அது ரியலிஸ்டிக்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம் நெட்டவள்ளி, நீ வரைஞ்ச பிக்சர் உண்மையாகவே ஒரு பொண்ணு போலே இருக்குது. எதை பார்த்து வரைஞ்ச? நான் மொபைல் பார்த்து தான் வரைஞ்சேன். அதுவும் எனக்கு கேர்ள் பிக்சர் எல்லாம் வரையது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபேஸ் வந்து மோஸ்ட்டாக பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். நெட்டவள்ளி, சின்ன பொண்ணு எங்கே இருக்கிறீங்க? சின்ன பொண்ணு, யாராவது கூப்பிடுறது போல் உனக்கு சவுண்டு கேட்குதா? ஆமாம் ஆமாம் கேட்குது. யாரும் நம்மளை கூப்பிடியாங்க போல. சரி நீ இங்கே இருன்னு, நான் ஃபாஸ்ட்டாக போய் யார் கூப்பிடியான்னு பார்த்துட்டு வரேன். ஏதோ தெரிஞ்ச வாய்ஸ் போல தான் இருக்குது. எனக்கு என்னவோ பூமாரி வாய்ஸ் போல இருக்குது. ஆனால் பூமாரினா இந்த நேரம் நம்ம ரூமுக்கே வந்திருப்பாயா? அவள் வரலனே தெரியல. சரி நானே கீழே போய் பார்த்துட்டு வரேன். அம்மா இவ்வளோ நேரம் நெட்டவள்ளியும் சின்ன பொண்ணுவையும் கூப்பிட்டுட்டே இருக்கும், இன்னும் காணல. ஒருவேளை வீட்டில் இல்லையோ? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் தான் எங்கேயாவது இருப்பாங்க. கதவு ஓப்பனில் தானே இருக்குது. வீட்டில் இல்லைன்னா கதவையும் க்ளோஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். ரெண்டு பேரும் தூங்கியாங்களா இருக்கும். பூமாரி வா பூமாரி. ஆண்டி வாங்க ஆண்டி. ரெண்டு பேரும் நேரமே வந்தீங்களா? ஆமாம் நெட்டவள்ளி, நேரமே வந்தோம். நெட்டவள்ளி சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டு பார்த்தா யாருமே ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சாரி பூமாரி, நானும் சின்ன பொண்ணும் சும்மா வரைஞ்சிட்டே இருந்தோம். ட்ராயிங் ரூமில் இருந்தோம். மோஸ்ட்டாக சத்தம் கேட்கவே இல்லை. இப்போ தான் லைட்டாக உனக்கு சத்தம் கேட்டது போல இருந்து. என்ன பூமாரி, நீ டேரெக்டாக எங்கள் ரூமுக்கெல்லாம் வரவே இல்லையா? இன்றைக்கி வரவே இல்லை. சும்மா தான் நெட்டவள்ளி, உங்கள் அம்மா வேறு வீட்டில் இல்லையா? உங்கள் அம்மா வீட்டில் இல்லாத டைம் எப்படி மாறுதுன்னு சொல்லி வரல. அப்படியெல்லாம் இல்லை பூமாரி, எங்கள் அம்மா வீட்டில் இல்லாத டைமும் நீ எங்கள் வீட்டுக்குள்ளாடியெல்லாம் வரல என்ன? ஆமாம், எங்கள் அம்மா வீட்டில் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து அம்மா சொல்லுங்க அம்மா. என்ன ரெண்டு பேரும் முகத்தை சோகமாக வச்சுருக்கீங்க, என்னாச்சு? நெட்டவள்ளி, நான் சொல்கிறத நீ பயப்படாமல் பொறுமையாக கேட்கணும். என்ன ஆண்டி சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எதுக்கு பயப்படணும்? நெட்டவள்ளி, உங்கள் அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு நெட்டவள்ளி. அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஐயோ, எங்கள் அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அவங்க ரோட்டில் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, கார் வந்தது கவனிக்கல போல, கார் அடித்து ஆக்சிடென்ட் ஆச்சு. நெட்டவள்ளி, இன்னொன்று இருக்குது. உங்கள் அம்மா ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க போல. அவங்களுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் வேணுமா? இன்னைக்குள்ளாடி ஓ பாசிட்டிவ் பிளட் அரேஞ்ச் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரோம். உங்கள் வீட்டில் யாருக்காவது ஓ பாசிட்டிவ் பிளட் உண்டா நெட்டவள்ளி? இல்லை இல்லை ஆண்டி, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் ஓ பாசிட்டிவ் பிளட் உண்டு. கவலைப்படாத, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பார்ப்போம். கண்டிப்பாக யாருக்காவது ஓ பாசிட்டிவ் பிளட் இருக்கும். பூமாரி ஆண்டி, எப்போ வந்தீங்க? நீங்கள் தான் கூப்பிட்டுட்டு இருந்தீங்களோ? எங்கள் ரெண்டு பேருக்கும் கேட்கவே இல்லை. ஆமாம் சின்ன பொண்ணு, நாங்கள் கொஞ்சம் நேரமே வந்தோம். பூமாரி, எனக்கு டிராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. இது நம்ம டிராயிங் புக்கில் உள்ளதானே? ஆமாம் ஆமாம், இது நம்ம டிராயிங் புக்கில் உள்ளதுதான். நெட்டவள்ளி ஒரு பிக்சர் வரைஞ்ச, ஒரு கேர்ளோட பிக்சர். அது ரொம்ப நல்லா இருந்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நெட்டவள்ளி, பூமாரிட்ட காட்டி கொடுத்தியா? இல்லை இல்லை, அது நம்ம டிராயிங் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம், இப்போ நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? பூமாரி ஏதாவது ஒன்று சொன்னாலா? இல்லை சின்ன பொண்ணு, நம்ம அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம். என்ன நெட்டவள்ளி சொல்ல? யார் சொன்ன அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு? பூமாரியும் அவங்க அம்மாவும் தான் சொல்கிறாங்க. பூமாரி அம்மா ஆக்சிடென்ட்டை நேரே பார்த்துருக்காங்க போல். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு பூமாரியும் பூமாரி அம்மாவும் போயிட்டு தான் வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ஓ பாசிட்டிவ் பிளட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருக்குமே நம்ம வீட்டில் ஓ பாசிட்டிவ் பிளட் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம் ஓ பாசிட்டிவ் பிளட்டுக்கு? பூமாரி அம்மா சொன்னாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள யார்ட்டையாவது கேட்டு பார்க்கலாம், ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் யாருக்காவது இருக்கான்னு. இருந்துன்னா அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். சின்ன பொண்ணு நெட்டவள்ளி, இன்றைக்கி எங்கள் வீட்டிலே தங்குங்க. என்ன, எங்கள் வீட்டில் ஒத்தைக்கெல்லாம் இருக்க வேண்டாம். ஆண்டி பரவாயில்ல ஆண்டி, நான் பிறந்ததுலேருந்து இதுவரை யார் வீட்லேயுமே தங்குனதே இல்லை. நாங்கள் வீட்டிலே இருக்கோம். பரவாயில்ல சின்ன பொண்ணு நெட்டவள்ளி, ஒரு நாள் தானே எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க. பூமாரி எல்லாம் எவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கா? எனக்கு முடியாத டைம் எல்லாம் அவளை இங்கே தானே தங்க விடுவேன். எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கேன் ஆண்டி. அவங்க இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிகிட்டு போவீங்களா? சரி சரி, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம். அவங்க இப்போ ஐசியூவில் இருக்காங்க. ஆனால் யாரையுமே பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. வாங்க சின்ன பொண்ணு நெட்டவள்ளி, எனக்கு ரூமில் இன்றைக்கி ஸ்டே பண்ணலாம். என்ன அழகா அம்மா இன்றைக்கி கடைக்கு போகாமலே இருந்திருக்கலாம். நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ்னு சண்டை பிடிச்சி தான் அம்மா போனாங்க. அழகா நாங்கள் சண்டை பிடிக்காமல் இருந்திருந்தா அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை நெட்டவள்ளி, நடக்க வேண்டியது எப்படி இருந்தாலும் நடக்க தான் செய்யும். என்ன
நெட்டவள்ளி சின்ன பொண்ணு மத்தியான நேரம் வேற ஆகியாச்சு. உங்கள் 2 பேருக்கும் நல்லா வயிறு பசிக்கும். வாங்க எங்கள் வீட்டில் போய் சாப்பிடலாம். இல்லை ஆண்டி, எங்களுக்கு வயிறு பசிக்கல. வயிறு பசிக்கலைனாலும் பரவாயில்லை, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபஸ்ட்டு. ராணி, பூமாரி, எங்கே போனீங்க? வீடு முழுக்க உங்கள் 2 பேரையும் தான் தேடிட்டு இருந்தேன். அப்பா, நாங்கள் சின்ன பொண்ணு நெட்டவள்ளி வீட்டுக்கு போனோம்ப்பா. சொல்லிட்டாது போயிருக்கலாம் இல்லை? நான் பெட்ரூமை விட்டு வெளியில் வரேன், யாரையுமே காணல. நானும் பயந்தே போயிட்டேன். சின்ன பொண்ணு நெட்டவள்ளி எப்படி இருக்கிறீங்க? பார்த்து நிறைய நாள் ஆச்சு. என்னாச்சு? 2 பேரும் சோகமாக இருக்கிறது போல இருக்கு. என்னாச்சு? சின்ன பொண்ணு நெட்டவள்ளிக்கு அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் இன்றைக்கே தேவைப்படுது. ஆனால் யார்கிட்டையுமே இல்லை. எங்கே போய் கேட்கியதுன்னு தெரியல. வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் வெட்ட கேட்டோம், யாருக்குமே ஓ பாசிட்டிவ் இல்லை. ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பா? யாருக்கோ உண்டு, எனக்கு தெரிஞ்சதில்ல. யாருக்கோ ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் உண்டு. யாருக்கு அப்பா ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்? நல்லா யோசிங்க. இப்போ தான் ஞாபகம் வருது, எனக்கு தம்பி சுரேஷுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் தான். அப்படியா? சுரேஷுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பா? அப்போ அவன்கிட்ட பிளட் கொடுக்க சொல்லலாம். சரி சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போங்க, நான் சுரேஷையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வரேன். நெட்டவள்ளி சின்ன பொண்ணு, நம்ம சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் என்ன? இல்லை ஆண்டி, எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம். பரவாயில்ல, நானும் பூமாரியும் இன்னும் சாப்பிடவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் சாப்பிடலாம் என்ன? ஆண்டி, அங்கிள் சுரேஷ் அங்கிளை கூட்டிகிட்டு நேரமாக வந்துடுவாங்க. இல்லை, கவலையே படாத, சுரேஷ் கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பான். சீக்கிரமாக வந்துடுவாங்க என்ன? டைம் ஆக ஆக பயமாக இருக்கா ஆண்டி. இன்றைக்கி நைட் வேறு டைம் இருக்குல்ல, இப்போ மத்தியானம் தானே ஆச்சு. அதுக்குள்ளாடி கண்டிப்பாக சுரேஷ் பிளட் கொடுத்துருவான். உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது. அம்மா, அப்பா வந்தாச்சு. அம்மா, அப்பா வந்தாச்சு. என்னங்க இவ்வளோ நேரம் ஆகியிருக்கு? சின்ன பொண்ணும் நெட்டவள்ளியும் நல்லா பயந்துட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? இந்த சுரேஷ் ஒரே தூக்கம். எழுப்பி எழுப்பி பார்த்தா எழும்பவே இல்லை. கடைசியில் அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி எழுப்பியிருக்கேன். காலமே படுத்தது, நேரம் விடிஞ்சது கூட எனக்கு தெரியல. ஒன்று யாரும் எழுப்பவும் இல்லையா? மத்தியானம் வேற எழுப்புனாங்களா இல்லையானே தெரியலக்கா. பிளட் கொடுக்க ஆள் வந்தாச்சா? ஆமாம் சிஸ்டர். யார் பிளட் கொடுக்க போகிறாங்களோ அவங்க மட்டும் என்ன கூட வாங்க. சுரேஷ், நீ மட்டும் அந்த சிஸ்டர் கூட போய் என்ன? நெட்டவள்ளி சின்ன பொண்ணு, கவலைப்படாதீங்க. சுரேஷ் அங்கிள் பிளட் கொடுத்துருவாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது. சரி ஆண்டி, இப்போ தான் உயிர் வந்தது போல இருக்கு. சுரேஷ் அங்கிள் இப்போ தானே போனீங்க, அதுக்குள்ளாடி பிளட் கொடுத்தாச்சா? இல்லை இல்லை, இவங்களால பிளட் கொடுக்க முடியாது. இவங்க உடம்புல நிறைய ஆல்கஹால் இருக்குது. இவர் நல்லா குடிச்சிருப்பாரு போல நேற்றுக்கு இன்னைக்கெல்லாம், அதனால தான் நிறைய ஆல்கஹால் இருக்குது. இப்படி இருக்கவங்க பிளட்டை நாங்கள் எடுக்கவே மாட்டோம். வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வாங்க. சுரேஷ் உனட்டு எவ்வளோ நாள் சொல்லியது குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு. இன்னும் அந்த பழக்கத்தை நீ விடல இல்லை? அக்கா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் குடிக்கக்கூடாதுன்னு, ஆனாலும் என்னால் முடியவே இல்லை அக்கா. அண்ணா, நான் போயிட்டு வரேன் என்ன? வா வா, இன்னும் நைட்டுக்குள்ளாடி பிளட் கொடுக்கணும் போல. நம்ம ஃபாஸ்ட்டாக போய் பிளட் கொடுத்துட்டு வந்துடுவோம். நெட்டவள்ளி, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? நெட்டவள்ளி ஹாஸ்பிட்டலில் எந்த ரூமில் இருக்காங்க? நீங்கள் எதுக்கு எங்கள் அம்மாயை பற்றியெல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் பேசாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் போங்க. உங்களை பார்த்ததுலேருந்து தான் அம்மாக்கு இப்படி ஆச்சு. உங்களை பார்க்காம இருந்திருந்தால் எங்கள் அம்மாக்கு இப்படி ஆகியிருக்கவே செய்யாது. நீங்கள் அன்றைக்கி பெட்டே பற்றிக்கு வராமலே இருந்திருக்கலாம். நீங்கள் வந்தனால தான் எல்லாம் நடந்து. நீங்கள் அவங்க இருக்க ரூமுக்கு மட்டும் போயிடாதுங்க. உங்களை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. தயவு செய்து வெளியில் போயிருங்க. நீங்கள் மட்டும் போகலைன்னா செக்யூரிட்டியை கூப்பிட்டு நீங்கள் கொலை பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லிடுவேன். வா சுகந்தி, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாமல் எப்படி வாய்க்கு வந்தது போல் பேசிகிட்டு இருக்கா. இதையெல்லாம் கேட்டுட்டு நீ எப்படி தான் பொறுமையாக இருக்கியனே தெரியல. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. ஹாய் அஞ்சனா, ஷஃபீனா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.